இந்தியாவில் இப்போது ஆதார் கார்டு பிரதான ஆவணமாக மாறிவிட்டது. ரேஷன் கார்டு முதல் பாஸ்போர்ட் வாங்குவது வரை எடுப்பதற்கு ஆதார் கார்டு முக்கிய ஆவணமாக பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த ஆதார் கார்டு சேவையை இன்னும் எளிதாக்கும் வகையில் ஒரு மிகப்பெரிய புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. விரைவில் ஆதார் அங்கீகாரம் பெறுவதற்காக மத்திய அரசு புது வெப்சைட் ஒன்றை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் தகவல்படி இந்த போர்ட்டல் ஆதாரை மேலும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் வாழ்க்கையை எளிதாக்கவும் மக்களுக்கான சேவைகளுக்கான அணுகலை மேம்படுத்தும் வகையில் இந்த வெப்சைட் இருக்கும். UIDAI தலைமை நிர்வாக அதிகாரி புவனேஷ்குமார் கூறுகையில், ஆதார் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதத்தை அதிகரித்து வருகிறது. விதிகளின்படி நிறுவனங்கள் தங்களின் திட்டங்களை சமர்ப்பிப்பதையும் அங்கீகரிப்பதையும் எளிதாக்குவதற்காக ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆதார் அப்டேட் நியூஸ். உலகின் மிகவும் நம்பகமான டிஜிட்டல் ஐடியாக ஆதாரை இந்தியா உருவாக்கியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 1 பில்லியனுக்கும் அதிகமான இந்தியர்கள் ஆதார் ஐடி கார்டு பெற்றிருப்பதுடன் அதன் நம்பகத்தன்மை குறித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். அத்தகைய ஆதார் கார்டில் சேவையில் கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த புதிய மாற்றம் சேவை வழங்குனர் மற்றும் பெறுநர் இருவரும் நம்பகமான பரிவர்த்தனைகளை செய்ய உதவும் என்று மத்திய அமைச்சகம் கூறுகிறது. இந்த போர்ட்டல் ஒரு ஆதார வழிகாட்டியாக செயல்படும். ஆதார் அங்கீகாரத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது மற்றும் எவ்வாறு சேர்வது என்பது குறித்த அங்கீகாரத்தை தேடும் நிறுவனங்களுக்கு விரிவான SOPகளை வழங்கும். முக அங்கீகாரத்தை தனியார் நிறுவனங்களின் வாடிக்கையாளர் செயலிகள் வழியாகவே ஒருங்கிணைக்க முடியும். இது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அங்கீகாரத்தை செயல்படுத்தும். இங்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆதார் கார்டு அங்கீகாரத்தை பயன்படுத்தும் வழிமுறையை அண்மையில் மத்திய அரசு தனியாருக்கு கொடுத்தது. அந்த நிறுவனங்கள் புதிதாக மத்திய அரசு உருவாகியிருக்கும் போர்ட்டல் மூலம் ஆதார் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள விண்ணப்பித்து தரவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக கொண்டுவரப்பட்டிருப்பது தான் ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல். சேவைத்துறையில் இருக்கும் நிறுவனங்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம்.